ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். இது ஒரு சின்ன சேல் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். முதல் 2 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன, நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி என்ன தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? ஜாய் கலெக்ஷன் 03 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் மூலயமா நீங்கள் உங்ககிட்ட இருக்க நாணயங்களோட புகைப்படங்கள் அனுப்பலாம். எங்கிட்ட வாங்கணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டாக வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ₹5 பிராஸ் நாணயங்கள், பித்தளை நாணயங்கள் வந்து ஒரு லாட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட விலை என்னன்றதை நான் அடுத்தது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நாணயங்களில் சரி இப்போ நான் வந்து ஹோல்சேல் தான் கொடுப்பேன். ரீட்டைல் வேணும், இப்போ அண்ணாதுரை நாணயத்தில் 1 வேணும், மாதா வைஷ்ணோதேவி நாணயத்தில் 1 வேணும், இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு ஒன்று போதும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? joycollections.in அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் இருக்கும். வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், சரிங்களா, எப்பயுமே நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா என்ன விலைக்கு சேல்ஸ் பண்ணுறன்றதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய விலையிலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். 100 நாணயங்கள், இப்போ நீங்கள் 100 நாணயங்கள் எங்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா ₹700 வரும். சரிங்களா? ₹700 ப்ளஸ் பார்சல் சார்ஜ் வந்து ₹100 வரும். 500 நாணயங்கள், சரிங்களா, 500 நாணயங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ₹6.50. ஒரு நாணயத்தோட விலை ₹6.50 கொடுத்துருக்கேன். 500 நாணயங்களோட விலை வந்து கொடுத்துருக்கேன். பார்சல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 கிலோ வந்து பார்சல் சார்ஜ் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்சல் சார்ஜ் மாறும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1000 நாணயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாணயத்தோட விலை உங்களுக்கு ₹6 வரும். தேவை இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. 1000 நாணயங்களோட பார்சல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். சரிங்களா? 6-7 கிலோ வெயிட் வந்துடும். பார்சல் சார்ஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் இருக்குது, சிவில் ஏவியேஷன், அலகாபாத் கோர்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மாதா வைஷ்ணோதேவி, 50 BHL, 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், காமன்வெல்த் பார்லிமெண்ட் 2 இருக்கும், ஆர்ச்சாரிய துளசிதாஸ், செயின்ட் அல்ஃபோன்சா, இன்கம் டேக்ஸ், கொல்கட்டா மின்ட். ஸோ வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய கலந்துருக்கும். 2வது முக்கியமான விஷயம், 100 நாணயங்களில் இது எல்லாம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டங்க. சரிங்களா? 500 நாணயங்கள் வாங்கும்போது வரும், 1000 நாணயங்கள் வரும்போது நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டை வெரைட்டி கலெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா டை வெரைட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா நம்மளுமே நிறைய டீலர்கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அப்படி வாங்கினது அதெல்லாம். ஸோ டை வெரைட்டி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எதனால் சொல்கிறேன்னா, இதில் டை வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விலை போகாது. அதனால் எப்பயுமே இதில் டை வெரைட்டிஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன். இருக்கிற லாட்டை அப்படியே வந்து எடுத்து கொடுத்து விட்ருவேன். சரிங்களா? மின்ட் மார்க் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேர்ஸ் மின்ட்லாம் சொல்லுவாங்க, ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ₹15 ₹20 அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அந்த மாதிரியான நாணயங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சரிங்களா? பெரிய எரர்ஸ் வந்து இருக்காது, ஏன்னா கஸ்டமர்ஸும் சரி டீலர்ஸும் சரி வரும்போதே எடுத்துருவாங்க. இந்த ரொட்டேஷனல் எரர் இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாணயங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்ன தொடர்பு கொண்டுக்கோங்க. ஸோ வாங்க விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.